வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நாய்களுக்காக சில நாய்கள் ரொம்ப போராடுது. களத்துல இறங்கி ரொம்ப போராடுது. ஒரே தான் கூக்குரல் குடுக்குது. அந்த நாய்களுக்கு இந்த வீடியோ. எப்படின்னா, ஆ தெரு நாய்களுக்காக போராடி இன்னைக்கு ரோட்ல வந்து நின்னு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ற நாய்களே, சில கேள்விகள் இங்க உங்கள்ட்ட இருக்கு. அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. 1, இந்த தெருவுல ஒவ்வொரு கறிக்கடை, ஒவ்வொரு குப்பை, கூளம் எல்லாம் கொட்டி தின்னுட்டு வந்து அலையுது பார்த்தீங்களா தெரு நாய்கள். இந்த நாய்கள பூரா கடிச்சுச்சுன்னா, அந்த கடிச்சு இறந்து போற குழந்தைகளுக்கோ, இந்த குடும்பத்துக்கோ, அந்த ஆட்களுக்கோ, நீங்க வந்து இழப்பீட்டு பணம் குடுத்துருவீங்களா? இல்ல அதுக்காக இந்த உயிர் போச்சுன்னா, அந்த குடும்பத்துக்கான எல்லா விதமான ஒரு பொறுப்பையும் நீங்க ஏத்துக்குவீங்களா? 2, ஒரு ரோட்ல டூ வீலர்ல போறவங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இந்த நாயினால ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் திக்கு 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 திக்குன்னு தான் போகணும். ஏன்னா, மத்த விலங்கினங்கள விட நாய்ங்கிறது ஒரு டூ வீலர்ல சிக்கிச்சுன்னா, அந்த டூ வீலர அப்படியே தனியா தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா, நாயோட உடலமைப்பு அப்படி. லேசா அப்படி நாய் உரசுனதுமே வந்து டூ வீலர் பேலன்ஸ் பண்ணி முடியாது. நாயில ஒரு டூ வீலர் ஏறிச்சுன்னா, நிச்சயமா அந்த ஆளு வந்து ஒரு மரணமோ, கோமாவுக்கு தான் போயே ஆகணும். நீங்க கார்ல சொகுசா போவீங்கம்மா. நீங்க கார்ல சொகுசா போவீங்க. உங்க வீட்டு நாய நீங்க வச்சு வளர்க்குறீங்கிறதுனால, நாய் எல்லா நாய்க்கும் போராடாதீங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்குதுன்னா, நேர்மையா, நியாயமா, சரியா தான் போட்டிருக்குது. அந்த நாய்கள கொல்ல சொல்லி போடல. தெரு நாய்கள அப்புறப்படுத்துங்க. தனியா கொண்டு போய் ஒரு காப்பகத்துல வைங்க. காப்பகத்துல வச்சு அத முறையா பராமரிங்க. அங்க பாத்துங்கன்னு சொல்லி அரசுக்கு வந்து உத்தரவு போடுது ஒரு சுப்ரீம் கோர்ட். இவ்வளவு நாள் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் இப்படி உத்தரவு போட்டது வந்து நாங்கெல்லாம் ரொம்ப வரவேற்கிறோம். இந்த நாய்களுக்காக இறங்கி போராடுற நாய்களே, நீங்க என்ன வழக்கு போட்டாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் கூட சரி, என்னாதனால வந்து வழக்கு வந்தாலும் பரவாயில்ல. நாய்களுக்காக போராடும் நாய்களே, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு பாதிப்பு இல்ல இந்த தெருநாய்களால. எங்கள போல அப்பாவி மக்களுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தெருவுல நடந்து போறதும், டூ வீலர்ல போறதும் நாங்க தான் உயிர கையில புடிச்சு போறோம். ஒரு நாயோட குணம் எப்ப எப்படி மாறும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஏரியாவுல இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ஒரு நாய் போனா, அந்த நாய் அங்க விடாது. கூட்டம் கூட்டமா நின்னுட்டு அதோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். அதோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப இடையில போனா, சிக்கிற ஆளுகள கடிக்கும். அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு உள்ள அலையிறப்ப போற டூ வீலர்ல வந்து மோதுச்சுன்னா, டூ வீலர்காரன் வந்து சாகணும். அவன் பொண்டாட்டி புள்ள குடும்பம்லாம் ரோட்ல நிக்கணும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் அறிவு எதுவுமே கிடையாதா? முதல்ல இந்த நாய்களுக்காக போராடுற மக்கள் மேலயும் வழக்கு போடலாம்னு சுப்ரீம் கோர்ட் ஒண்ணு சொல்லி பார்த்தீங்களா? அந்த வழக்க முதல்ல உங்க மேல போடணும். உங்களுக்கு அப்படி நாய் மேல ரொம்ப பாசம் இருக்குன்னு வச்சுக்கங்க. நாய் தான் வளர்க்கணும், ஒரு உயிர் ஜீவன். இப்படியெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து ஆடுகளையும், கோழிகளையும் அப்பாவி ஜீவன் இல்ல. அது எந்த தொந்தரவும் பண்ணாது. ஒரு வெள்ளாட்ட வளர்த்து பாருங்க. யாரையாச்சும் கடிக்குமான்னு? அத வெட்டி வெட்டி திங்கிறீங்கல்ல உயிர் ஜீவன் இருக்கு. எங்க கறிய சாப்பிடாதீங்க. கோழி உங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. கோழிய திங்காதீங்க. பசுமாடுகள வந்து வெட்டி திங்கிறாங்க. அத திங்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஒரு சமூக நலனே கிடையாதா? ஒருவேளை உங்களுக்கு நாய் மேல ரொம்ப அக்கறை வந்துருச்சு ரைட்டு. நாய்கள் வந்து ஒரு ஒரு அப்பாவி பிராணி. நாங்க வளர்க்குறோம். அதே மாரி தெருநாய்களும் சாகக்கூடாதுன்னு நெனைச்சா, ஒண்ணு பண்ணுங்க. நீ இருக்கிற தெருவ வந்து எல்லாரும் இப்படி இந்த கும்பலா வர்றீங்க பார்த்தீங்களா? ஒரு 2, 2 தெருவ பிரிச்சுக்குங்க. அந்த தெருவுல போய் இந்த நாய்கள பூரா டெய்லி போய் குளிப்பாட்டி, அது போடுற கழிவு எல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்து, ஒண்ணு கொட்டிட்டு, அந்த நாய ரொம்ப பராமரிச்சு டெய்லி பார்த்துக்கணும். சரியா? அந்த நாய் ஒவ்வொரு வீதியிலயும் போட்டு வைக்கிற இந்த கழிவுகள்னால, அங்கருந்து வர்ற ஈக்கள், கொசுக்கள்னால எத்தன பேத்தோடைய வீட்ல அது போய் உட்காருது. அதனால எவ்வளவு நோய்கள் தொற்று ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் யார் பொறுப்பாவா? உங்களுக்கெல்லாம் எதுவுமே மனசாட்சியே கிடையாதா? இவ்வளவுலாம் நீங்க போராடுறீங்க. மனித இனம் ஒரு பக்கம் கொத்து கொத்தா சாகுதே, அந்த மனிதனுக்காக என்னைக்காச்சும் போராடுறீங்களா? ஆமா, நீங்க தான் நாயாச்சே. நாய் நாய்க்கு தானே போராடும். மனித இனமா இருந்தா மனிதனுக்கு போராடும். நாங்கலாம் மனிதர்கள். மனிதர்களோட நலன் கருதி மனிதர்களுக்காக நாங்க குரல் கொடுக்கிறோம், போராடுறோம். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தாச்சும் உங்களுடைய இந்த எண்ணத்த மாத்திக்கங்க. உங்களுக்கு அதையும் மீறி நாய் மேல பட்டுனா, நீங்க வாங்க. எங்க ஊர்ல, எங்க திருப்பூர் அங்கேயே எழுதியில ஒரு வீதிக்கு 10 நாய் நிக்குது. வந்து புடிச்சிட்டு போயி, உங்க வீட்ல பெட்ரூம்ல வச்சு, அங்கேயே வந்து பேல விடுங்க. அங்கேயே வந்து சாப்பாடு குடுங்க. அங்கேயே நீங்க வச்சுட்டு சாப்பாடு போட்டுக்கங்க. எல்லாம் பண்ணிக்க. உங்கள யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. கோர்ட் கூட உங்கள ஒண்ணும் சொல்லாது. இப்படி பத்திரமா வச்சுட்டு செய்யுங்க. நீங்க வாயில சொல்லிட்டு அந்த நாய்களுடைய ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு குடுத்திருக்குது. இந்த நாடு நல்லா இருக்கணும். மக்கள் எல்லாம் சுத்தமா இருக்கணும். அவன் பாதுகாப்பா இருக்கணும்ங்கறதுக்காக ஒரு உத்தரவு போட்டிருக்குது. அது உங்களுக்கு பொறுக்கல. அப்ப இந்த நாட்டோட இருக்கிற மொத்த நோய் கிருமிகளையும் மோசமான வைரஸ் கிருமி உங்களை போன்ற மனிதர்கள் தான். சரிங்களா? இத பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு வந்து தெரியிற மாரி பண்ணுங்க. மத்த எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.